ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1870வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி, அதன் 10ஆம் பத்தினை அனுபவித்து வருகிறோம். 10ஆம் பத்திலே 4ஆம் திருமொழியின் 3வது பாசுரம் இன்று நாம் இணைந்து அனுபவிக்க வேண்டும். இந்த திருமொழியும் சரி, அடுத்து வரும் 5 திருமொழிகளும் சரி, கிருஷ்ணாவதாரத்திலே ஆழ்வார் மிகுந்த ஈடுபாட்டுடன் பாடிய பாடல்கள். முன்பாடலிலே, இதற்கு முந்தைய பாடலிலே, என்ன என்ன எங்கு விளையாடுகின்றாயே என யசோதை கேட்கவும், கண்ணனை எங்கே நீ விளையாடுகின்றாய், என்ன விளையாடுகின்றாய் என்று கேட்கிறாள். கேட்டவுடனே விளையாட்டின் விருப்பத்தால் தெருவில் ஓடி பலவிதமான விளையாட்டுக்களை செய்ய அதனை கண்டு விருப்ப மேலிட்டாள். அவன் மேல் வந்த ஆசையினாலே, அன்பினாலே முலைப்பால் வெள்ளமிட பால் போகாதபடி யசோதை கண்ணனை அரைக்கிறாள். இந்த பாசுரத்திலே நீ செய்யும் தீம்பாலே உகந்து உன்னை அழைக்கின்றேன் என்கிறாள். அவன் குறும்பு செய்கிறான். அவன் கூப்பிட வரவில்லை. அவள் வா 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 என்று சொல்ல அவன் விளையாட்டிலே மிகுந்த ஈடுபாட்டுடன் விளையாடி கொண்டே இருக்கிறான். அந்த குறும்பினை பார்த்து இவனுக்கு கண்ணன் மேலே ஒரு விருப்பம் வருகிறது. விருப்பம் மிகுந்து வந்ததினாலே, அந்த அன்பினாலே அவளுக்கு முளைப்பால் சுரந்து வெள்ளம் இடுகிறது. அந்த பாழாக போகாதபடி நீ வா, வந்து அம்மா முன் என்று சொல்கிறாள் யசோதை பிராட்டி. பாசுரத்தை பார்க்கலாம். திருவில் பொலிந்த எழிலார் ஆயர்தம் பிள்ளைகளோடு, திருவில் பொலிந்த எழிலார் ஆயர்தம் பிள்ளைகளோடு, தெருவில் திளைக்கின்ற நம்பி செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு உருகி என் கொங்கையின் தீம்பால் ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற மருவி குடங்கால் இருந்து வாய்முலை உண்ண நீ வாராய். திருவில் பொலிந்த எழிலார் ஆயர்தம் பிள்ளைகளோடு, தெருவில் திளைக்கின்ற நம்பி செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு உருகி என் கொங்கையின் தீம்பால் ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற மருவி குடங்கால் இருந்து வாய்முலை உண்ண நீ வாராய் என்று இந்த பாசுரத்திலே கூறுகிறார் ஆழ்வார். மருவி குடங்கால் இருந்து, என் மடியிலே, குடங்கால் என்றால் மடி என்று பொருள், என் மடியிலே வந்து இருந்து வாய்முலை உண்ண நீ வர வேண்டும் என்று சொல்கிறார். ஓட்டந்து தீம்பால் ஓட்டந்து என்றால் வெள்ளமிட்டு ஓடி என்று பொருளாகும். இந்த பாசுரத்திற்கான பதவுரையை முதலிலே பார்க்கலாம். திருவில் பொலிந்த எழிலார், செல்வத்தில் மிக்க அழகியதான, திருவில் பொலிந்த எழிலார், செல்வத்தால் மிக்க அழகிய ஆயர்தம் பிள்ளைகளோடு, இடைக்குல சிறுவர்களோடு, தெருவில் திளைக்கின்ற நம்பி, தெருவிலே ஓடி விளையாடி மகிழும் நிறை பண்பினனே நம்பி என்கிறாள். செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு உருகி, நீ செய்கின்ற குறும்புகளை எல்லாம் கண்டு என் மனம் உருகி என் கொங்கையின் தீம்பால், என் கொங்கைகளிலே உள்ள இனிய பால் ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற கட்டுக்கடங்காமல் வெளிப்பட்டு பாய்கின்றது. மருவி குடங்காலிருந்து, என் கருத்துக்கு பொருந்தி நான் சொல்வதை கேட்டு நீ வந்து என் மடி மீது இருந்து வாய்முலை உண்ணவாராய், உன் வாயாலே முலைப்பால் குடிக்க நீ வருவாயாக என்று அழைக்கிறாள் யசோதை பிராட்டி. திருவில் பொலிந்த எழிலார் ஆயர்தம் பிள்ளைகளோடு, தெருவில் திளைக்கின்ற நம்பி செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு உருகி என் கொங்கையின் தீம்பால் ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற மருவி குடங்கால் இருந்து வாய்முலை உண்ண நீ வாராய். இந்த பாசுரத்தின் பொருள் என்ன? திரண்ட பொருள். செல்வத்தினால் மிக்கவர்களாய் வடிவழகும் நிறைந்தவர்களான இடைக்குல பிள்ளைகளோடு, ஆயர்குல சிறுவர்களோடு கூட தெருவிலே விளையாடி மகிழ்கின்ற நிறை பண்பு நிறைந்தவனே, நீ செய்து வருகின்ற தீம்புகளை பார்த்து, நீ செய்து வருகின்ற குறும்புகளை பார்த்து மனமுருக, அதனால் உண்ட மகிழ்ச்சியினால் என்னுடைய கொங்கையின் இனிய பாலமுது
தானே உருகி வெள்ளமிட்டு பெருகி பாய்கின்றது. அவ்வாறு அது போகாமல், பாழ் போகாமல் எனது மடியிலே வந்து பொருந்து இருந்து உன் வாயினால் முளைப்பால் உண்பதற்கு நீ வருவாயாக என்று யசோதை பிராட்டி கண்ணன் எம்பெருமானை அழைக்கிறாள். யசோதை பிராட்டியின் கண்ணுக்கு புலப்படாமல் நாம் விளையாடி கொண்டிருந்ததனால் அல்லவா அவளுக்கு நம்மேல் சந்தேகம் உண்டாயிற்று. நாம் மச்சொடு மாளிகை ஏறி அங்கே இருக்கும் பெண்களுடன் வம்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்ற சந்தேகம் அவளுக்கு உண்டாயிற்று. அப்படி இல்லாமல் வெளிப்படையாகவே தெருவில் அந்த ஆய்க்குல சிறுவர்களோடு விளையாடுவோம் என்று எண்ணி கண்ணபிரான் தன்னேர் 1000 பிள்ளைகளோடு, தன்னை ஒத்த 1000 பிள்ளைகளோடு, அதுதான் இங்கே முதல் வரியிலே சொல்லப்படுகிறது. திருவில் பொலிந்த எழிலார் 1000 பிள்ளைகளோடு, அவர்களும் அழகானவர்கள், அவர்களும் செல்வம் நிறைந்தவர்கள், எழிலானவர்கள். அப்படி தன்னை போன்ற 1000 பிள்ளைகளோடு திருவீதியிலே விளையாடத் தொடங்கினான். அவனுடைய விளையாட்டெல்லாம் எப்படி இருக்கும்? கன்றுகள் ஓட செவியில் கட்டெரும்பு பிடித்து இடுவது. கன்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் கன்றுகளில் என்ன பண்ணுவானா, கட்டெரும்பை பிடித்து அவன் காதுகளிலே விட்டு விடுவானாம். அது காதுகளிலே கட்டெரும்புனா என்ன ஆகும்? அது கடிக்க, அது ஓட தரிகட்டு ஓடுமல்லவா, அதுதான் கன்றுகள் ஓட செவியில் கட்டெரும்பு பிடித்திடுவதும், இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழிப்பதுமான குறும்புகளாகவே. இவையெல்லாம் தீமைகள் தான், ஆனால் குறும்புகள் தானே. கண்ணன் செய்தால் குறும்புகள் தானே, தீமைகளாகவே இருக்கும். ஆதலாலே அப்படிப்பட்ட விளையாடல்களை கண்டு கோபப்பட வேண்டியிருந்தும் அஞ்ச உறப்பாள் அசோதை ஆனாட விட்டுட்டிருக்கும் என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போல, இப்படிப்பட்ட இந்த தீங்குகளை கண்டு நம் குழந்தை அல்லவா இப்படிப்பட்ட தீங்கு செய்ய கற்றது என்று உள்ளே மகிழ்ச்சி கொண்டு முகத்திலே காட்டாமல் அந்த மகிழ்ச்சியினாலே இன்னமும் விஞ்சியே பால் சுரக்கப்பட்டு அந்த நிலைமையை வாய்விட்டு சொல்லி, பிரானே, இப்படி தெருவில் விளையாடுதலை விட்டுவிட்டு என் மடியிலே வந்திருந்து பாலமுது உண்ணவாராய் என்று அழைக்கிறாள் அசோதை பிராட்டி. திருவில் பொலிந்த எழிலார், தன்னுடைய அழகுக்கு ஏறக்குறைய தகுதியான அழகுடைய பிள்ளைகள், ஆய்க்குலச் சிறுவர்கள். தீமைகள் கண்டிட்டுருகி, ஏற்கனவே அன்பினாலே பெருகுகின்ற பால், அதற்கு மேலே நீ செய்யும் தீம்புகளை பார்த்து தீமை செய்யும்படிகளை கண்டு உள்ளுருகி வெள்ளமிடுகின்றது. தீம்பால், மதுரமான பால். தீம் என்றால் இனிமை என்று பொருள். அதனாலே தீம்பால், இனிய பால். ஓட்டந்து, ஓட்டம் கூட்டல் தந்து, 2 வார்த்தைகள். ஓட்டம் தந்து, இந்த 2 சொற்களும் சேர்ந்து விகாரப்பட்டு ஓட்டந்து என்றாயிற்று. இது இலக்கண குறிப்பாக இது உடன்பாட்டு இறந்த கால வினையச்சம். ஓட்டந்து, ஓட்டம் தருதலாவது என்ன? ஓடி வருவது, பால் பெருகி ஓடி வருவது. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையை பார்க்கலாம். திருவில் பொலிந்த எழிலார் 1000 பிள்ளைகளோடு தெருவில் திளைக்கின்ற நம்பி. திருவில் பொலிந்த எழிலார் 1000 பிள்ளைகளோடு தெருவில் திளைக்கின்ற நம்பி. செல்வத்தால் மிக்கு படிவழகிலும் உன்னோடு ஒத்த தன்னேர் 1000 பிள்ளைகளோடே என்று பெரியாழ்வார் திருமொழியிலே சொன்னபடி தெருவிலே இருந்து விளையாடுகின்ற, விளையாட்டுக்கு ஓர் எல்லை இல்லாதவனே, முலை உண்பதனையும் விட்டல்லவோ நீ விளையாட்டை விரும்புகிறாய், இன்பத்தையும் விட்டு விளையாட்டினை விரும்புகின்றாய் நீ என்கிறாள் யசோதை பிராட்டி. செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு உருகி அவன் விளையாடுகின்ற செய்தியை ஒளிந்து நின்று கண்டவள் போல பேசுகின்றாள். உனக்கு உரிய சொத்து அல்லவா அடியோடு பால் போகிறது, பால் அப்படியே அதிகமாக விஞ்சி வந்து வெளியே வருகிறது, ஓடுகின்றது. எதனால்? நீ செய்கின்ற உன்மேல் அன்பு இருக்கிறது, அதனாலவே பால் சுரக்கிறது. நீ செய்கின்ற குறும்புகளை கண்டு மேலும் அன்பினாலே அந்த பால் தன் கொங்கைகளிலே பெருகுகின்றது. அவை பாழாகாமல் இருக்க, அது உனக்குரிய சொத்து அல்லவா, அது அடியோடு பால் போகலாமா? போகக்கூடாதல்லவா? அதனாலே மருவி குடங்கால் இருந்து வாய்முலை உண்ண நீ வாராய். உறுப்புகள் தோறும் உராய்ந்து முகத்தை பார்த்து முலை சுரக்க பண்ணாமல் மடியில் அமர்ந்தல்லவா முலை உண்பது.
இப்பால் முழுவதும் தரையில் செல்லாமல் உன் வாயிலே போய் சேரும்படியாக முலையுண்ண வாராய் என்கிறாள் யசோதை பிராட்டி. அற்புதமான ஒரு ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். திருவில் பொலிந்த எழிலார் ஆயர்தம் பிள்ளைகளோடு தெருவில் திளைக்கின்ற நம்பி செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு உருகி என் கொங்கையின் தீம்பால் ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற மருவி குடங்காலிருந்து வாய்முலை உண்ண நீவாராய் என்ற இந்த அற்புதமான பெரிய திருமொழி பாசுரத்தின் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.